உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அவங்க 25,000 பேர் சொல்றாங்க. 25,000 பேருக்கு அட்ரஸ் கொடுக்க முடியுமா? தாவேகாக்கு மட்டும் தான் இது கொடுக்குறாங்க. ஆமா, தாவேகாக்கு மட்டும் தான். ஸ்பெஷல் நீங்க புது கட்சி இல்லையா, அதனால ராகிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீ வந்து ஜூனியர் உன்னை ராகிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு சீனியர் வந்திருக்காரு. நீ ராகிங் எல்லாம் எங்களை பண்ண முடியாது, நீ கூட எங்க ஊர்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் இந்த மீட்டிங்கை போடுறாரு. அவர் பழைய கைதான், அவர் பார்த்துப்பாரு அப்படின்றதுனால பண்ணியிருக்காங்க. 18ஆம் தேதி உறுதியாயிடுச்சு. நான் ரொம்ப வருஷமா கூட இருக்கேன், எனக்கு இத்தனை கோடி கொடுத்துருக்காரு, நான் அதுக்காக சரியா செய்யணும் நினைப்பார் ஒருத்தர். நான் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்திருக்கேன், அதனால நான் வந்து சரியா நடக்கணும். இன்னொருத்தர் நான் ஒரு முக்கிய பொறுப்பையை நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இப்படி வரும்போது எல்லாமே நடக்க தான் செய்யும். செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுக்கறதுனால ஒரு தப்பும் கிடையாது. ஒரு அனுபவசாலிக்கு, ஒரு அதிமுகலேருந்து ஒருத்தர் வந்தவருக்கு நீங்கள் கொடுக்கறதுனால எந்த வகையிலும் குறைஞ்சிட போகிறதில்ல. அங்கீகாரம் கொடுக்கறதுனால வெற்றி உங்களுக்கு எளிதாகும். அந்த தொகுதி அவர் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய இடங்களில் வெற்றி எளிதாகும். ஆபாசம், இந்த ஆபாசம்ங்கிற வார்த்தையை அவங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஆபாச வார்த்தைகள் இருக்குது. ஆபாச வார்த்தைகளை டிவிகே வாரியர்ஸ் பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் அப்பன் அப்படின்னு பார்த்தா அது திமுக தான். அவதூறு தான். யார் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, அவதூறு தான். நாளைக்கே திவ்யா சத்யராஜ் இந்த கட்சியிலேருந்து விலகி வேற எங்கேயோ வெளியே போயிட்டாங்க, இல்லை ஏதாவது தவறாக பேசிட்டாங்கன்னா போதும், உங்களை ஆபாசமாக பேசுறது யாருன்னு மட்டும் பாருங்கள். இவங்களான்னு பாருங்கள். இவங்களாம் தோத்துருவாங்க, ஒன்றுமே கிடையாது. இவங்க உங்களை வச்சு செய்வாங்க. நீங்கள் இப்போ உங்கள் மேடையிலேயே பழகினவங்களே உங்களை வந்து வேறு மாதிரி பேசுகிற அளவுக்கு வந்து பேசுவாங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஸ்டாலினை மீட் பண்ணணுமா? நீங்களும் நானும் ஸ்டாலினை மீட் பண்ணணுமா? உட்காந்து போய் ஃபோட்டோ எடுக்கணுமா? டிவிகேவை தொடர்ந்து ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் ஆதரவு தெரிவிப்போம். நல்ல ஆதரவு தெரிவிச்சுட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வீடியோ போட்டு டிவிகே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நேரடியாக ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். விஜய்கிட்டேருந்து நீங்கள் வரீங்களா? நேரடியாக வாங்க. அந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் அந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, நேரடியாக செந்தில் பாலாஜி கூட போய் அங்கேருந்து நேராக போய் ஃபோட்டோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு ஃபோட்டோ. பிடி செல்வகுமார் யார் தெரியுமா? விஜயோட மேலாளர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தார், கேள்விப்பட்டீங்களா? பெரிய கட்சி அது, 2021 டார்ச் லைட்டு மக்கள் நீதி மையத்தில் கேண்டிடேட்டாக இருந்திருக்காரு. வேட்பாளர் தேர்தலில் வேட்பாளராக இருந்தவர். அதை எவனுமே சொல்லலை. தலைவர் டிஎம்கேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வேட்பாளர் போய் சேர்றதுல தப்பு இல்லைங்க. தலைவர் போய் சேர்ந்துட்டாரு, பின்னாடியே எம்ப்ளாயும் போயிட்டாருன்னு வச்சுங்க, அது ஓகே. ஆனால் ஒருத்தன் கூட இவர் மக்கள் நீதி மைய வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. வி நீட் ராவுத்தர் அண்ணா இன்டர்வியூ. கார்த்தி அண்ணா, ராவுத்தர் அண்ணா எங்கள் அண்ணா, ராவுத்தர் அண்ணா எங்கள் கார்த்திக் அண்ணா, ராவுத்தர் அண்ணா எங்கள் தம்பி. இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் வந்து ராவுத்தர் அண்ணாவுக்கு எதுவும் பிரச்சனையா ப்ளீஸ் சொல்லுங்கள். கார்த்தி அண்ணா வணக்கம். எங்கே சமீப காலமாக எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் காண முடியவில்லை, அவருடைய காணொலியில் வாருங்கள், அவருக்கு என்ன ஆயிற்று என்று அன்புடன் சாய் சத்யா. ராவுத்தர் எங்கே ப்ரோ, இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். இப்படி எல்லாருமே அவரை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ராவுத்தர் எங்கே, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. உண்மையை சொல்லட்டா? சொன்னால் தாங்க மாட்டீங்க. பெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் சில அரசியல் நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. வணக்கம் கார்த்தி. வணக்கம் ஜோ. இன்னைக்கு இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட விசாரணை. இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு வந்து உச்சநீதிமன்ற விசாரணை போயிட்டுருக்குது. உயர்நீதிமன்றம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டு. அருணா ஜெகதீசனோட விசாரணை வந்து திருப்பி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக அரசு சார்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை அப்படின்றது. இன்றைய தினம் அந்த விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை வச்சுருக்காங்க. இந்த ரிட் மனுவை ஏன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சுது அப்படின்னா, அது முன்னாடியே நடந்தது தான். மதுரைக்கு போக வேண்டியது ஏன் சென்னையில் விசாரித்தாங்க, ஏன் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வச்சாங்க அப்படின்ற கேள்விகளை அப்போவே நீதிமன்றம் வச்சுது. அதன் பிறகு தான் வந்து விஜயர்கள் நீதி வெல்லும் அப்படின்ற அந்த ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. அதற்கப்புறம் தான் அவங்க வெளியவே வர ஆரம்பித்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே விசாரணை இப்போ தொடருது. இப்போ தமிழக அரசு ஏற்கனவே சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொல்லி ஒரு மனுவை போய் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து ஒரு நபர் ஆணையம், அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தனிநபர் இதையும் வந்து வைக்கணும், அதை வந்து நீங்கள் தடுக்கக்கூடாது
அதை வந்து தடை பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்காக மீண்டும் அதை வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா சிபிஐயே வந்து இங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, 1 மாத காலமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஆதவ அர்ஜுனா உட்பட பொதுச் செயலாளர் உட்பட எல்லாரையுமே வந்து விசாரணையில் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் ஒரு சந்தேக பார்வையோட பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் இதை விசாரிச்சிங்க, ஏன் இந்த மாதிரியான தீர்ப்புகளை உத்தரவுகளை வழங்குனீங்கன்னு இந்த சொல்லி. வழக்கு வந்து மாநில கண்ட்ரோலுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஆமாம், அதனால தான் அப்படிதான். இந்த ஒரு ஆமாம், விஷயம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. சிபிஐ எல்லா சிபிஐயும் வேணான்ட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உள்ள சிபிஐயும் வேணான்ட்டாங்க. அந்த அண்ணா நகர் சிறுமி வழக்கில் உள்ள அந்த இதையும் தவிர்த்துட்டாங்க. அப்படிங்கும்போது இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதுக்கு வாய்ப்பில்லை, சிபிஐ அமைச்சாச்சு, விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்னும்போது தங்களுக்கு ஒரு சிக்கல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க வந்து நம்புகிறாங்க. அதனால தான் இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இருக்கலாம். மேபி ஏதாவது நடந்திருக்கலாம், தகவல்கள் அவங்களுக்கு போயிருக்கலாம், அதனால் வந்து தவிர்க்கிறாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் இன்னும் லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் இந்த விசாரணை அப்படின்றது போகும்ன்றதை நம்ம நம்பலாம். ஏன்னா ஒரு பக்கம் தான் விசாரணை முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய விசாரணைகள் பண்ண வேண்டியிருக்குன்றதுனால அரசியல் ரீதியாகவும் இது நகரும் அப்படின்றது தான் உண்மை. அதனால கரூர் வழக்கு இப்போதைக்கு நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய விஷயமா இதில் எதுவும் இல்லை. ஆனால் இது ஒரு பக்கம் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டதுன்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்டாக தான் இல்ல, நம்ம அது பார்க்கணும். முன்னாடியே பேசியிருக்கோம். மதுரையில இருக்கிறத நீங்க எதுக்கு அவசரமா திருப்பி சென்னையில மாத்துனீங்க, ஆமா. பேசுனீங்க அது அப்படின்றது அவரு அந்த நீதிபதி கேட்ட கேள்விகள், விஜய் அவர்களை பற்றி நீங்க உண்மையான தலைவன் தானா, ஓடிட்டீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதையே வந்து ஒரு கண்டனத்திற்குரிய விஷயமா தான் நிறைய பார்க்கப்பட்டது. அது இப்போ உச்சநீதிமன்றமும் இப்போ ஒரு சந்தேக பார்வையோட பார்க்குறாங்கன்றது தான் இதில் வாலிட் பாயிண்டா இருக்கு. வேலிட் பாயிண்டா இருக்கு. 18ஆம் தேதி ம். நம்ம ஈரோட்ல நடக்கிற மக்கள் சந்திப்பு போராட்டத்துல விஜய் கலந்துக்கிறாங்க. அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே செங்கோட்டையன் அவர்களும் அந்த 84 விதிகள், ரூல்ஸ். 84 ஆமா. விதிகள்னு நீங்க யார் யாரெல்லாம் வரா அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுங்கன்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு கொடுங்க, ஓட்டர் ஐடி கொடுங்க. இல்ல அவன் கேட்கறதுலாம் சரிதான். நம்ம ஆள் வச்சு கூட்டிட்டு வரணும்னா யாரு எங்க இருந்து வரீங்க, உங்க போன் எத்தனை லாரியில் வராங்கன்னு சொல்லிடலாம். கேட்டு சொல்லிடலாம். இல்லை அப்படி கணக்கு தேவையில்ல, என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு கணக்கு பண்ணிடலாம். அப்படி ஆமாம், ஒரு பாட்டில், ஒரு பிரியாணின்னா அதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிடலாம். ஓகே, இத்தனை அட்ரஸ் பாட்டில் கனெக்ட் பண்ண முடியாது. ஏரியாக்கு முன்னெல்லாம் ஆள் கூட்டுவானா இந்த ஏரியாவில் போயிட்டு யாரு பேர் என்ன, இந்த ட்ரெஸ் எல்லாம் சொல்லிடு, சரி ஓகே இந்த வீட்டுக்குன்னு சொல்லி 4 பேர் கூட்டு வருவாங்களே, அந்த மாதிரி தான் கூட்டு வரணும் போல இருக்குது. அதில் ஈஸியாக கணக்கு எடுத்துடலாம், தெரிஞ்சிடும் இவ்வளோதான் லிமிட் அப்படின்றது தெரியும். ஏன்னா அவ்வளோதானே செலவு பண்ண முடியும், கொடுத்த அமௌண்ட்டுக்கு தானே செலவு. இதில் அப்படி சொல்ல முடியாது. விஜயை பார்க்கணுன்னே நிறைய பேர் வருவாங்க. அது இல்லாமல் அதிமுகவுடைய தொண்டர்கள், பழைய தொண்டர்கள், செங்கோட்டையனுடைய இருந்த நிறைய தொண்டர்கள் வருவாங்க. ஈரோட்டுக்கு போகிறாரு, புது ஊருக்கு போகிறாரு இந்த தடவை அப்படின்னும் போது கொங்கு வேற, கொஞ்சம் நல்லா அங்கே ஒரு வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னும்போது இயல்பான கூட்டம் 16ஆம் தேதி இருந்த கூட்டம் வந்து 18ஆம் தேதிக்கு மாறிடுச்சு. 84 புதிய விதிகள் அப்படின்னு செங்கோட்டையனே சொல்லியிருந்தாரு. இப்போ எல்லாம் ஓகே பண்ணிட்டேன். அதான் அன்னைக்கே சொன்னேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சாத்தியக்கூறே கிடையாது. 84 விதியெல்லாம் எவனாலையுமே பண்ண முடியாது. இது நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனை பேர் வராங்கன்னு யாரால சொல்ல முடியும்? 25,000 பேர், அவங்க 25,000 பேர் சொல்றாங்க. 25,000 பேருக்கு அட்ரஸ் கொடுக்க முடியுமா? தாவேகாக்கு மட்டும் தான் இது கொடுக்குறாங்க. ஆமா, தாவேகாக்கு மட்டும்தான் ஸ்பெஷல். ஸ்பெஷல் நீங்க புது கட்சி இல்லையா, அதனால ரேகிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீ வந்து ஜூனியர், உன்னை ரேகிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு சீனியர் வந்திருக்காரு, நீ ரேகிங் எல்லாம் எங்களை பண்ண முடியாது, நீ கூட எங்க ஊர்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் இந்த மீட்டிங்கை போடுறாரு. அவர் பழைய கைதான, அவர் பார்த்துப்பாரு அப்படின்றதுனால பண்ணியிருக்காங்க. 18ஆம் தேதி உறுதியாயிடுச்சு. காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் விஜய் அங்கே வந்து பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தான் அவரும் சொல்லியிருக்கார், உறுதிப்படுத்தியிருக்கார். ஈரோட்டில் 11 to 1 விஜய் அவர்கள் பேசுவார். நிறைய விஷயங்களை பேச வேண்டி இருக்குது, பேசணும்னு எதிர்பார்க்கலாம், பேச வேண்டிய கட்டாயமும் இருக்குது. நிறைய விஷயங்களை தொடர்றதில்லைன்ற குற்றச்சாட்டு அவங்க மேலே தொடர்ந்து இருக்குது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் விஷயம் எல்லாம் எதுவும் அவங்க பேசலைன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது அவங்க தலைமைக்கு போய் சேருதா? இதெல்லாம் நம்ம பேசல, அது அவங்களுக்கே நல்லாவே தெரியும். இதை பற்றிலாம் நம்ம பேசுறது இல்லை தெரியும். ஏன் அதை பற்றின கூட ஒரு அறிக்கை கூட வரலன்றது? அதுதான் நம்மளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்ப்போம். இப்போ அது வருங்காலங்களில் அதெல்லாம் எந்த மாதிரியான மாற்றங்கள் வருதுன்றதை தொடர்ந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போவே பிடிச்சி நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல, இதுக்கு பதில். ஆனால் இது ஒரு முக்கியமான இஷ்யூ, திருப்பரங்குன்றது ஒரு முக்கியமான இஷ்யூ. ஆனால் அதில் போய் நம்ம மாட்டிக்க போகிறோம், யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போய் யாராவது ஒருத்தர் போய் இப்போ தர்கா இருக்கிறது தப்பு கிடையாது, நீங்க போய் ஏத்துறது தப்புன்னு சொன்னா அவங்க என்ன ஒரு தரப்புல சொல்றாங்கன்னா, இது வந்து பாஜகவும் திமுகவும் சேர்த்து நடத்துற ஒரு சதி வேலை, இதை பத்தி நாங்க பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைன்றாங்க. இது இல்லைன்னாலும் அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு இஷ்யூ நடக்குதுன்றப்போ இவங்க அதுல ஒரு பட்ட என்ன நிலைப்பாடுல இருக்காங்க, அதுல என்னன்றது சொல்லணும்ல.
நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று தாவேக்கால இருந்து நிர்மல்குமார் ஒன்று சொல்றாரு. அது வந்து ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கு, அதை போய் நம்ம தடுக்கக்கூடாதுன்ற அப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அப்படி பார்த்தா உடனே அது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் சொல்லும். எதுவுமே பேசாமல் இருந்தால் அதுவும் பாஜகவுக்கான இதுவாக எடுத்துக்க முடியும். சரின்னு சொல்லி நம்ம வேற ஏதாவது ஒன்று அவங்க பேச போனாங்கன்னா அது திமுகவுடைய இது கருத்தாக இருக்குது. அப்போனா நீங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சாயம் பூசப்படும். அதனால எதுலேயுமே நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுல ரொம்ப சேஃபாக பயணிக்கிறதா அவங்க வந்து ஒரு பிளான் போடுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியலை. ஏன்னா கவினோட ஆணவ கொலைக்கே எதுவும் பேசலைன்னு நிறைய அவங்க மேலே விமர்சனங்கள் இருக்குது. இப்போது இந்த விஷயத்துலையும் திருப்பரங்குன்ற விஷயத்துலையும் தலைமையிலேருந்து பெரிய அளவுக்கு அறிக்கையே எதுவுமே வரலன்றதும் ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் அதற்கு அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்றது தெரியல. பாஜகவோட ஆள் தான் பாருங்க செங்கோட்டையன் வந்திருக்காங்கன்னா இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு வேலையா இருக்கும். நரேட்டிவ் எப்போ கொடுப்பாங்க. நரேட்டிவ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், செட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதை உடைக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும். நீங்கள் உடைக்கிறதுலேயே குறியாக இருந்தீங்கன்னா உங்களால் பில்ட் பண்ணவே முடியும். அப்போ நீங்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ண வேண்டிய இடத்துல தாவேக்கா இருக்குது. அந்த நரேட்டிவை அவங்க செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் தான் செகண்ட் பிளேஸ், நீங்களும் பிஜேபியும் கள்ள கூட்டணி அப்படின்லாம் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் வலுவான ஒரு ஆதாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் நீங்களும் பிஜேபியும் கள்ள உறவுன்றதுக்கு இது ஒரு ப்ராப்பரான விஷயம், ஆமாப்பா கரெக்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட இது வரைக்கும் சொல்லலை அப்படின்றது தான். இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அது ஈரோட்டில் அவர் என்ன பேசுகிறாரு, ஏன்னா அங்கே கொங்கு சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. கொங்குல அதிமுக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிலையில் தொடர்ந்து இருக்காங்க. அப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் அங்கே போகும்போது என்ன மாதிரியான நிலைப்பாடு அங்கே மாறுமா, அவரால் அங்கே வாக்குகளை இழுக்க முடியுமான்ற பல கேள்விகள் இருக்குது. அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும். விஜய் அவர்கள் பேசுகிறதுல தான் எல்லாமே தெரியும். என்ன பேசுகிறாருன்றத ஈரோட்டில் 18ஆம் தேதி 11 to 1 பேசி முடித்ததுக்கப்புறம் நம்மளும் உட்காந்து பேசலாம். நல்லா பேசினார்னா, நிறைய பேசினார்னா நமக்கு கண்டென்ட் இருக்கும் பேசுறதுக்கு. எல்லாருக்குமே ஆமாம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் இன்னைக்கு. அவர் பேசினார்னா கண்டென்ட் தான். பேசுகிறாரான்னு அவர் பேசுகிறனாலும் கண்டென்ட் தான். அது மற்றவங்களுக்கு 11 நிமிஷம்லாம் பேசினார்னா அது ஒன்றுமே இருக்காது, அதில் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா இங்கேருந்து ஒரு பயணப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. செங்கோட்டையன் மாதிரியான ஒரு நபர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த ஊரில் உங்களை நம்பி அவர் வந்திருக்காருன்னு போது நீங்கள் பெருசாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது, எதிர்பார்க்கலாம். ஏன்னா செங்கோட்டையனுக்காகவாவது அவர் பேசுவார். அவர்களுமே கொஞ்சம் இது வந்து புரிஞ்சுக்கணும். நமக்காக அத்தனை மணி நேரம் நிற்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம தொண்டர்கள் தான் நம்ம பார்க்கணுன்றதுக்காக நம்ம பேச்சை கேட்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு லீவ் போட்டு அவ்வளோ நேரம் வெயில நிற்கிறது எல்லாமே அவரோட பேச்சை கேட்கணும். ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, பத்தாது, அவங்களுக்கு எவ்வளோ பேசினாலுமே பத்தாது. ஒரு 25 நிமிஷம் கிட்ட அவர் பேசினார்னா, ஒரு 1/2 hour பேசினார்னா ஓகே போதும். அந்த 1/2 hourல அவர் பேசுகிற விஷயங்கள்ல எதெல்லாம் பாயிண்ட் பண்ணணுமோ, எதெல்லாம் தொடணுமோ அதெல்லாம் தொட்டார்னா அது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வந்து தாங்கும். அடுத்து நீங்கள் ஒரு மீட்டிங் போடுற வரைக்கும் அதை பற்றின பேச்சு இருக்கும். நீங்கள் வெறும் 10 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா அதில் பெரிய வேல்யூ இருக்காது, சுவாரஸ்யம் இருக்காது. நீங்கள் பேசுகிறதுல சுவாரஸ்யம் இருக்காது. நீங்கள் பேசுகிற மக்கள்கிட்ட அது அவங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இருக்கு. உங்களை வெறுமனே பார்க்க வந்தவங்களை தாண்டி நீங்கள் அவங்களுக்கு என்ன கடத்துறீங்க, இந்த விஷயத்தை நான் கடத்தி அனுப்பியிருக்கேன், இது போய் ஒர்க் அவுட் ஆகும், இந்த ஓட்டு வந்து விஜய்க்கு போடலான்ற விஷயத்தை நீங்கள் கடத்தினா தான் அது அங்கே ஒர்க் அவுட் ஆகும். அதை பண்ணுறாரான்றத 18ஆம் தேதி பார்க்கலாம். சரியான அணுகுமுறைன்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த உள்ளரங்கம்ல அவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும், அவர் எடுத்து வச்ச அந்த அட்ரஸ் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி திமுகவை அடிச்சதா இருக்கட்டும், ஒரு நக்கல் கலந்த பேச்சு, அவரு அந்த மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும்ன்றத அந்த ஒரு 25 நிமிஷம். அதுதான் அது வந்து ஈரோட்டில் எதிர்பார்க்கலாம், நடக்கும்னு நம்பலாம். ஏன்னா செங்கோட்டையன்லாம் வந்து சேர்ந்திருக்காருன்றதுனால மேபி அன்னைக்கு யாராவது புதுசாக யாராவது சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி சேர்ந்தால் அவங்களோட அதுக்கான பேச்சு இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு பூஸ்டப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சுணக்கத்தில் இருக்காங்க தாவேக்கா. அதிமுகவுடைய பொதுக்குழுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது. அதனால் கொஞ்சம் 18ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பேச்சு தான் மறுபடியும் ஒரு கொஞ்சம் ஹைப்பில் கொண்டு போகும்ன்றத நம்மளால் அது 18ஆம் தேதி பார்ப்போம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத. இந்த நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டாவது கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்ல வராங்கன்றப்போ ஒரு பேச்சு வந்து அடிப்படுது. நேற்றுக்கு நடந்த இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து அதிமுகவை வந்து திமுகவாக மாற்றிடுவோம், தாவேக்காவாவே மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா ஒரு பேச்சு எழும்புது. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம். பட் அவர் பேசியிருப்பாரான்றது தெரியல. தாவேக்காவா அதிமுகவா மாற்றிடலான்னா அப்போ அதிமுக எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தாவேக்காவை அதிமுகவா மாற்றிடலான்னு தான் பேசியிருக்காரு. தாவேக்காவை அதிமுகவா மாற்றிடலாம், அதிமுக தலைவர்கள்லாம் கொண்டு வந்தால் இது அதிமுகவா மாறிடும், தலைவர் விஜய்
அப்படின்ற மாதிரி மாறிடும்னு ஒரு ஒரு ஸ்டாண்டில் சொன்னதாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அப்படி கேட்டால் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் சொன்னது அதிருப்தியில் உள்ள தலைவர்களை நான் வந்து தாவேக்காக்கு கூட்டு வரேன்னு தான் சொன்னனே தவிர, நான் அதிமுகவே இங்கே எந்த கட்சியும் அப்படி மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அவர் கூட இந்த சில நிர்வாகிகள் வந்திருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான அதிமுக நபர்கள் இது வரைக்கும் யாரும் வரலை. அப்படி வரும்போது அதை பற்றி பேசலாம். அவர் ஒரு ஆளுமையை காட்டணும்னு விரும்புகிறார். அடுத்த புஷி ஆனந்த் இடத்தை செங்கோட்டையன் நிரப்புகிறாருன்னு சொல்லி காலிலேருந்து பிரேக்கிங் நியூஸ்லாம் வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். அது சம்டைம்ஸ் அது வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். புஷி ஆனந்துக்கு எதிராக அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க, செங்கோட்டையனை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. இல்லை அவங்களே கூட யாராவது, ஏன்னா அவர்லாம் அரசியல்வாதின்றதுனால நியூஸை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் நடக்கும். பார்க்குற மாதிரியே தாவேக்காக்குள்ளேயே தனித்தனியாக வேற வேற அணியாக வந்து செயல்படுறாங்கன்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள்லாம் வந்து வெளியில் வந்துட்டு இருக்குது. அப்படி நடக்குதுன்னு தான் தெரியுது. ஒரு டீம், இவர் ஒரு டீம், அவர் ஒரு டீம், அவர் ஒரு எல்லாமே ஒன்று போடணும், ஒன்றா இருக்கணுன்ற அந்த ஒரு இதுன்னு தாண்டி உள்ளுக்குள்ளேயே வந்து தனித்தனியாக ஒரு குரூப்பாக வேலை செய்கிறாங்க. அவங்க அது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எகென்ஸ்டாக இதை பண்ணு, இவங்க இது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இல்லைங்க. எல்லா கட்சியிலையுமே அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டீமுன்னு தனியாக இருக்கும். இவங்க ஒரு டீமாக இருப்பாங்க. இப்போ திமுக எடுத்தீங்கன்னா உதயநிதிக்குன்னு ஒரு டீம் இருக்கும், ஸ்டாலின் அவர்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், கனிமொழிக்குன்னு ஒரு டீம் இருக்கும், மாப்பிள்ளைக்கு அவருக்கு ஒரு டீம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு டீம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் தேர்தல்னு வரும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. எது கரெக்டாக இருக்கும், எது ஒர்க் அவுட் ஆகும், அதை மட்டும் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரும் தேர்தல் நேரத்தில் சேர்ந்துப்பாங்க. இங்கேயும் அந்த மாதிரி நடந்தால் பிரச்சனை கிடையாது. எல்லா கட்சியிலுமே அப்படி ஒரு குரூப் இருக்கும். எல்லாத்துக்கும் இப்போ திமுகலாம் ஒரு 4 தலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 பேர் ஒரு தலைமை இருப்பாங்க, 4 பேர் ஒன்று பேசுவாங்கன்னா வெற்றி தான் முக்கியம்னு போது அப்படி சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி தாவேக்காலையும் இப்போ ஒரு புது கட்சின்றதுனால விஜய் தான் மெயின். அவங்க ஒரு 70 வருட கட்சின்றப்போ அதுல ஒரு டீம் இருக்குன்னா அதுதான் நம்ம இப்பதான் வந்திருக்கோன்றப்ப இப்பவே அதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாமே ஒன்னா செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல தேவையானா அது வந்து வேணும்னே பண்றது கிடையாது. ஆளாளுக்கு ஒரு ஈகோ, ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம சொல்றது நடக்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகிடுது. அதனால அப்படி ஒரு டீம் ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. தனியாகவும் நடக்க தான் செய்து சில விஷயங்கள். அதை தாண்டி அது ஒரு ஒற்றுமையா கொண்டு வர வேண்டிய பக்குவம் வந்து விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. எல்லாரையும் சேர்த்து இது வெற்றி, தாவேக்காவுக்கான வெற்றி, உங்களோட தனிப்பட்ட வெற்றிகள் யாருக்கும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை அவர் புரிய வச்சிட்டாருன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அது சரியாகும். அது ஏன்னா இப்போ புதுசுன்றதுனால ஆளாளுக்கு, ஏன்னா நான் ரொம்ப வருஷமா கூட இருக்கேன், எனக்கு இத்தனை கோடி கொடுத்துருக்காரு, நான் அதுக்காக சரியா செய்யணும் நினைப்பார் ஒருத்தர். நான் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்திருக்கேன், அதனால நான் வந்து சரியா நடக்கணும். இன்னொருத்தர் நான் ஒரு முக்கிய பொறுப்பையை நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்படி வரும்போது எல்லாமே நடக்க தான் செய்யும். செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுக்கறதுனால ஒரு தப்பும் கிடையாது. ஒரு அனுபவசாலிக்கு, ஒரு அதிமுகலேருந்து ஒருத்தர் வந்தவருக்கு நீங்க கொடுக்கறதுனால எந்த வகையிலும் குறைஞ்சிட போறதில்லை. அங்கீகாரம் கொடுக்கறதுனால வெற்றி உங்களுக்கு எளிதாகும். அந்த தொகுதி அவரு அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய இடங்கள்ல வெற்றி எளிதாகும். அவருக்கு தெரிந்த அளவுக்கு அவருடைய அந்த அரசியல் இதை வந்து அவர் எடுத்து கொடுப்பார். அது தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் ஒரு ப்ளஸ் அமையுமே தவிர உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க வந்து கவலைப்படாமல் இருக்கலாம்னு தான் நம்ம சொல்லலாம் அவங்கள்ட்ட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திவ்யா சத்யராஜ். ஆஹா. சத்யராஜ் நடிகர் சத்யராஜோட மகள். நடிகர் சத்யராஜ் ஏன் வேற எதுவும் பொறுப்புல இல்ல அவங்க பொறுப்புல இருக்காங்க. யாரு? திவ்யா சத்யராஜ் பொறுப்புல இருக்காங்க. அவங்க ஒரு மேடையில பேசியிருக்காங்க, தலைவர்னா யார் தெரியுமா? தெரியுமே, தெரியும். எம்ஜிஆர். அந்த தலைவர் கேட்கலாம். ரஜினிகாந்த் தலைவர். ரஜினிகாந்த் இன்னைக்கு அவருக்கு வேற பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவருக்கு சொல்ல மறந்துட்டோம், ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும். இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரெட்ரோலத்தின் சார்பாக நாங்களே சொல்லிடுறோம் உங்களுக்கு. அந்த மேடை விஷயம் தலைவர்னா யாருன்னு தெரியுமா? நீ அரசியலுக்கெல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீ வந்து ஒரு எடுத்துக்காட்டா யார் எடுத்துன்னா சேகர் பாபு எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். அந்த சத்யராஜ் தானே? நான் கூட சொன்னாருங்க. லேட்டஸ்டா கரூர் சம்பவத்தை அப்போ ஏதோ வீடியோ போட்டிருந்தாரு, சைன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்காக ஆமாம் பார்த்தது. அது மாதிரி இருக்கணும், உங்களை மாதிரி வந்து ரம்யா கிருஷ்ணன் மாதிரி கொண்டுட்டு ஓடி போகிற தலைவர்லாம் இல்லை, துபாயில இருந்து நாங்கள் உடனே கிளம்பி வந்த தலைவர்ன்ற மாதிரிலாம் புகழரையாட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? திவ்யா சத்யராஜ் நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ள புது கட்சியில் இருக்கிறவங்களாம் இனி ஆபாசமாக பேசி எப்படியெல்லாம் வீடியோ போடுவாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு வந்ததா எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் எப்படி? இல்லை, மதிக்கலை. போடணும்னா அதுக்கு ஒரு இது வேணும். அவங்க வந்து அது அவங்களோட முதல் மேடைன்னு நினைக்கிறேன். முதல் மேடையாக ரெண்டாவது சமீபத்திலே கொஞ்ச நாளாக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கூட இல்லை, ஐடி விங்ல செக்ரட்டரியா, டெபுட்டி செக்ரட்டரியா இருக்காங்களா? எதை சொன்னாலும் அடிக்கிற முதல் யாருன்னா வாரியர்ஸ் தான். அவங்களே மதிக்கணும். இல்லை,
ஐடி விங்கில் டெபுட்டி செக்ரட்டரியாக இருக்காங்களாம். ஓகே. வந்தோடனே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்கள என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னலாம் தெரியல. அது எப்படி உதயநிதி அவர்களுக்கு ஒரு டெபுட்டி சிஎம் மாதிரி இவங்க வந்தோடனே இவங்களுக்கு ஐடி விங்கில் டெபுட்டி செக்ரட்டரி வந்து நடிகர் கொடுத்துட்டாங்க. சத்யராஜ் மகள். நடிகர் தான், நடிகர் தான். அது போதும். தலைவர்னா யார் தெரியுமா? நீங்கள் சொன்னது தலைவர்னா யார் தெரியுமா? பாட்டு பாடுறவன் இல்லை, மக்களுக்காக பாடுபடுறவன் தான் தலைவன். படையப்பா நீலாம்பரி மாதிரி யார் செத்தா எனக்கு என்னன்னு போகிறது கிடையாது. அவங்கலாம் செத்த உடனே அங்கேருந்து துபாயிலேருந்து கேன்சல் பண்ணி டூரை கேன்சல் பண்ணிவிட்டு வந்து பார்த்தார் இல்லையா, அவர் தான் தலைவர், எங்கள் உதயண்ணா தான் தலைவர் அப்படின்னு சொன்னது. அப்புறம் சேகர் பாபு மாதிரி அரசியல் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். எந்த அடிப்படையில் சேகர் பாபு மாதிரி அரசியல் தலைவராக இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாருன்னு தெரியலை. எது உதயநிதி காலில் விழுந்ததை சொல்கிறாரா, இல்லை துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த காரை டோர் க்ளோஸ் பண்ணி விடுறதை பற்றி சொல்கிறாரா, இல்லை செயல் பாபுன்னு சொல்கிறத வச்சு சேகர் பாபு இல்லை அவர் செயல் பாபு அப்படின்னு சொல்கிறத வச்சு சொல்கிறாங்களான்னு தெரில. சரி, அது அவருக்கு தான் தெரியும். அவர் எதை வச்சு சொன்னார்? சேகர் பாபு மாதிரி நீ பெரிய அரசியல் தலைவர், ஏன் அண்ணா மாதிரி வரணும், கலைஞர் மாதிரி வரணும், காமராஜர் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லணும்லாம் தெரில. சேகர் பாபுன்னு சொல்லியிருக்காருன்னா இருக்கும், ஏதோ இருக்கு. அவரே கருப்பு சட்டை போட்டிருக்கிறாரு. அவரை பத்தி அவர் மாதிரி கூட வரணுன்றதெல்லாம் சொல்லல. அவர் மாதிரிலாம் வர முடியாதுங்க. அவர் வந்து அவரோட அந்த கொள்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து சிந்தனைகள் எல்லாமே உனக்கு அந்த மாதிரி இருக்கு. இல்ல அது தவறு. அது பண்ண முடியாது. அவர் அரசியல் வரணும்னு அவர் ஆசைப்பட்டாராம். திமுகவில் இணைந்து அரசியல் மக்கள் சேவை ஆற்றணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டாராம். அந்த ஆசையை இப்போ அவங்க பொண்ணு நிறைவேற்றுறாங்களாம். யாரு தலைவன் அப்படின்னு, அதாவது திவ்யா சத்யராஜ் அவங்க திமுகவில் இருக்காங்க. அதனால நமக்கு ஒன்றும் உதயநிதியை பாராட்டுறதுனாலையோ அதனாலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவங்க கட்சி விவகாரம், நம்ம வந்து கடந்து போயிடலாம். ஆனால் இந்த புது கட்சி வந்து ஏன் பேர் சொல்லுங்க, தாவேக்கான்னு தைரியமாக சொல்லுங்களேன். உங்களுக்கு அவ்வளோ இது இருக்குல்ல, நீங்கள் தான் பெரிய கட்சியில் இருக்கீங்க, ஆளுங்கட்சியில் இருக்கீங்க, முக்கியமான ஐடி விங்கில் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் தைரியமாக. தாவேக்கால இருக்கக்கூடிய தலைவர் விஜய், தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்னை ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆபாசமாக ஏங்க உங்கள் தெருவிலேயே ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக பேச்சாளர்கள். கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறாங்க. என்ன ஆகும், அதோட பின்விளைவு என்னன்னு உங்களுக்கு நல்லா இல்லை தெரியும். அதனாலதான் பேரை தைரியம் இல்லாமலாம் இல்லை, அவங்க பேரை சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து பிரபலம் கிடைச்சிருமா, இவங்க சொல்லி தானே டிவி கேக்கு பிரபலம் கிடைக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. யாருக்கும் தெரியாத கட்சியா தான் இருக்குது. அதுதான் அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டிவிக்கேன்னு சொன்னா இத்தினோண்டு குழந்தைக்கு கூட தெரியுன்றது தான் உண்மை. இந்த திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து இப்படி சொன்னது உதயண்ணா தான் சரி துபாய் கேன்சல் பண்ணிட்டு எங்க போனாரு? திருப்பி கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு, எங்க போனாரு? துபாய்க்கு. ஏன் 41 வருஷம் செத்ததுக்கு ஒரு வந்துட்டு போயிட்டா போதுமா? சரி, விஜய் வரல, நியாயம். உங்களோட விமர்சனத்தை வைக்கிறீங்க, ரொம்ப நியாயமானது. சரி, வந்துட்டு அவர் ஏன் திருப்பி போயிட்டாரு? டூரை பாதியில் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு பண்ண முடியாது. ஏன்? இங்கே தான் எல்லாமே அடக்கம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்பா இருக்காரா? அவரே பார்த்துப்பாரு. டெபுட்டி சிஎம் தேவையில்லை, சிஎம்ஏ எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவரு தான் தலைவரா? வந்துட்டு போனவர் தான் தலைவர். நைட்டு வந்தாங்க 4-5 மணிக்குள்ளலாம், காலையிலக்குள்ள எல்லாமே போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன வேலை இருக்குது? அப்போ அவர் தான் தலைவர்னு நம்ம ஏற்றுக்கணும். அப்புறம் என்ன சொன்னீங்க? சேகர் பாபுவை பற்றி நம்ம சொல்லியாச்சு. ஆபாசம், இந்த ஆபாசம்ன்ற வார்த்தையை அவங்க வந்து சொல்லியிருக்கக்கூடாது. ஆபாச வார்த்தைகளை டிவிகே வாரியர்ஸ் பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் அப்பன் அப்படின்னு பார்த்தா அது திமுக தான். அவதூறு தான். யார் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, அவதூறு தான். நாளைக்கே திவ்யா சத்யராஜ் அந்த கட்சியிலேருந்து விலகி வேற எங்கேயோ வெளியே போயிட்டாங்க, இல்லை ஏதாவது தவறாக பேசிட்டாங்கன்னா போதும், உங்களை ஆபாசமாக பேசுறது யாருன்னு மட்டும் பாருங்கள். இவங்களான்னு பாருங்க. இவங்கெல்லாம் தோத்துருவாங்க, ஒண்ணுமே கிடையாது. இவங்க உங்களை வச்சு செய்வாங்க. நீங்க உங்க மேடையிலேயே பழகினவங்களே உங்களை வந்து வேற மாதிரி பேசுற அளவுக்கு வந்து பேசுவாங்க. திவ்யா சத்யராஜை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. அவங்களும் வந்து அடிமட்டத்திலேருந்து வந்த தொண்டர்லாம் ஒன்றும் கிடையாது. நேராக வந்தாங்க, கட்சியில் சேர்ந்தாங்க, இதில் போய் உட்காந்தாங்க, டெபுட்டி செக்ரட்டரி ஆகிட்டாங்க. இப்போ மேடை பேச்சில் பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஸ்டாலினை மீட் பண்ணணுமா? நீங்களும் நானும் ஸ்டாலினை மீட் பண்ணணுமா? உட்காந்து போய் ஃபோட்டோ எடுக்கணுமா? டிவிகேவை தொடர்ந்து ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் ஆதரவு தெரிவிப்போம். நல்ல ஆதரவு தெரிவிச்சுட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வீடியோ போட்டு டிவிகே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நேரடியாக ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஒருத்தர் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா? பிடி செல்வகுமார்னு ஒருத்தர், விஜயோடைய மேலாளர்னு சொல்லி இருப்பார். அவர் வந்து நேரடியாக போய் பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டார். மற்றவங்களுக்குலாம் கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதிமுகலேருந்து போனவங்களுக்குலாம் கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. வீட்டில் போயிட்டு சால்வையை போட்டுட்டு போய் வாசலில் போய் பேசிட்டு கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க, அறிவாலயத்தில் போயிட்டு.
பட் பிடி செல்வம் விஜய்கிட்ட இருந்து நீங்கள் வரீங்களா? நேரடியாக வாங்க. அந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் அந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, நேரடியாக செந்தில் பாலாஜி கூட போய் அங்கேருந்து நேராக போய் ஃபோட்டோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு ஃபோட்டோ. பிடி செல்வகுமார் யார் தெரியுமா? விஜயோட மேலாளர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தார், கேள்விப்பட்டீங்களா? எந்த கட்சி? பெரிய கட்சி அது 2021 காங்கிரஸ் டார்ச் லைட்டு மக்கள் நீதி மையத்தில் கேண்டிடேட்டாக இருந்திருக்காரு. அப்படிங்க வேட்பாளர் தேர்தலில் வேட்பாளராக இருந்தவர். அதை எவனுமே சொல்லலை. தலைவரே டிஎம்கேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வேட்பாளர் போய் சேர்றதுல தப்பு அது தப்பு இல்லைங்க. தலைவர் போய் சேர்ந்துட்டாரு, பின்னாடியே எம்ப்ளாயும் போயிட்டாருன்னு வச்சுங்க, அது ஓகே. ஆனா ஒருத்தன் கூட இவர் மக்கள் நீதி மைய வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. ஏன் சொல்லுங்க? அதை பத்தி பேச்சு வந்துருக்கு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா யாருக்கும் தெரியாது. மக்கள் நீதி மையத்தையே மக்கள் மறந்துட்டாங்கன்றதுனால அவரை மட்டும் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? கண்டென்ட் இது. அப்பயும் கூட பாருங்க, விஜயின் 25 ஆண்டு மேலாளர் திமுகவில் வந்து ஐக்கியமானார் அப்படின்னு அது ஒரு பரபரப்பு செய்தியா பண்ண. அவரு ஒரு மேனேஜரா இருந்தாரு, அவரு வந்து உங்க கட்சியில இருந்தார். அவர் பக்கத்துல ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து எழுப்பிட்டு அவருக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா இப்ப விஜய்க்கு எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்காங்க, தாவேக்காவுக்கு எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்காங்கன்றத தாவேக்காவினர் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கீங்கன்றதுக்கு இது ஒரு சான்று. பாருங்க, கமல் கட்சியில இருந்த வரைக்கும் அவருக்கு மதிப்பு இல்ல. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா திமுக ஆள் சேர்த்து விடுற மாதிரில இருக்குது. ஆள் சேர்க்கலங்க, பாருங்கன்ற தாவேக்காவுடைய வளர்ச்சியை பாருங்கன்ற. விஜயை எதிர்த்து வரீங்களா, வாங்க உடனே பக்கத்துல உட்காந்து போட்டோ, வாங்க ஆஃபீஸ்க்கு வந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. உண்மையாவே பெரிய விஷயம்தான். விஜய் பெருமைப்படலாம், பரவாயில்ல அப்படின்னு. அதாவது நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்றதுக்கு இது ஒரு சான்றுன்னு வச்சுக்கலாம். முக்கியமா அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டம் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கூலி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இரவு தான் அதெல்லாம் நடந்துச்சு. எல்லாமே பெரிய அளவுக்கு பெரிய சோதனைகள், வேதனைகள் அப்படின்னு நிறைய நடந்துச்சு. அதில் இன்னும் பாடம் கற்றுக்கலை அப்படின்னு தான் தோணுது. அவங்களுக்கான நியாயம், நீதி இன்னும் கிடைக்கல. தொடர்ந்து போராட்டம். இன்றைக்கி சென்னை மெரினால போராட்டம், தலைமைச் செயலகம் முற்றுகைன்னு தொடர்ந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய வேலைகளையும் சரியாக செய்யலை. கூட்டணி கட்சிகள் படுமோசம். அவங்களுக்கு கூட, அதாவது அவங்க போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதோ, அவங்களுக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு வரதோ கிடையாது. அதற்கான தீர்வை எட்டி கொடுக்க வேண்டியது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். அதை திமுக செய்யாத பட்சத்தில் அதை செய்ய வைக்க வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய வேலை. எதிர்க்கட்சிகளாலையும் முடியாத பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் செய்யணும். கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கட்சிகள் தான். கூட்டணி கட்சிகள்ன்றது தேர்தல் அப்போ மட்டும்தான் கூட்டணி, மற்ற நேரத்தில்லாம் எதிர்க்கட்சி தான். அதை அவங்க செஞ்சுருக்கணும். அங்கே தான் இருக்கார் அண்ணன் திருமாவளவன் இருக்கார், காங்கிரஸில் செல்வ பெருந்தகை இருக்காங்க, முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே தான் இருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தையும் அவங்களுடைய கைதையும் அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தாவேக்காவும் இதில் வந்து பங்கு இருக்குது. அவங்களும் வந்து ஆந்திராவில் அரசியல் நடத்தலை, இங்கே தான் நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கான குரலை வந்து தொடர்ந்து கொடுக்கணும். நீங்கள் ஒரு நாள் போய் 2 நாள் போய் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கன்றதான் சரி. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதை நீங்கள் பூர்த்தி பண்ணணும்னா இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து கையில் எடுத்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தூய்மை பணியாளர்களுக்கான நியாயம் கிடைக்கணும். அது எப்போ கிடைக்கும்ன்றது தெரில. தொடர்ந்து அவங்களோட போராட்டம்ன்றது நிற்கவே இல்லை, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எப்போ முடிவுக்கு வரும்ன்றதை பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்றதை பார்ப்போமே. இந்த இன்னொரு 3 மாதம் 4 மாதம் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். கடைசியாக முடிச்ச கையோட நேராக போய் கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஹேபஸ் காப்பஸ் வழக்கு ஒன்று போடலான்னு இருக்கேன். யார் மேலே? ரெட்ரோலுக்ஸ் கார்த்திக் மேலே. ஏங்க, நான் தான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். இல்லை, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒருத்தரை காணலை. சாரி, உங்கள் மேலே போடக்கூடாது. ஏபிஎஸ் கார்பஸ் நான் தான் இங்கே உட்காந்துருக்கேன், என் மேலே ஏன் போடுறீங்க? இல்லை, சந்தேகம் ஏற்படுது உங்கள் மேலே. என் மேலேயா? ஆமாம், ராவுத்தர் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம், ஒருத்தர் தான் அவர், வேற ஒருத்தர் தான் அவர். என்ன எங்கே பார்த்தாலும் நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே கார்த்தியண்ணா இப்ராஹிம் கூட. இருங்க, நானே வரேன், இருங்க. சொல்லுங்க. இப்ராஹிம் அண்ணா கூட வீடியோ போடுங்க. அண்ணா எங்க போயிட்டாரு, அவர் காணவே இல்லை, ஏதோ தப்பா இருக்குதுன்னா அவர் எந்த சேனல் ஏதோ தப்பா இருக்குது. ஒருத்தர் அது கொடுமையா முடிச்சு விட்டீங்களா அவரை? நாங்க என்னடா பண்ணோம்? ஒரு 100 கமெண்ட் வந்திருக்கு நம்ம போட்ட வீடியோக்கு, 100 கமெண்ட். அதுக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேலை 37 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டிருக்காரு, சுரேஷ்குமார்ன்ற ஒருத்தர், CK9AUN, வி நீட் ராவுத்தர் அண்ணா இன்டர்வியூ. கவி சந்தியா 27 ஒருத்தவங்க, கார்த்தி அண்ணா ராவுத்தர் அண்ணா எங்க அண்ணா. ஜோதிமணி 9492 ராவுத்தர் அண்ணா எங்க கார்த்திக் அண்ணா. மஞ்சூஸ் சேனல் ராவுத்தர் அண்ணா எங்க தம்பி. இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் வந்து அம்மு செந்தில்
ராவுத்தர் அண்ணாவுக்கு எதுவும் பிரச்சனையா ப்ளீஸ் சொல்லுங்க. சாய் சக்தி ஜோதிடம் சாரி. கார்த்தி அண்ணா வணக்கம். எங்கே சமீப காலமாக எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் காண முடியவில்லை. அவருடைய காணொலியில் வாருங்கள். அவருக்கு என்ன ஆயிற்று என்று அன்புடன் சாய் சத்யா. கல்பனா குமாரசாமி ராவுத்தர் எங்க ப்ரோ இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. இப்படி எல்லாருமே அவரை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ராவுத்தர் எங்க, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு. உண்மையை சொல்லட்டா? சொன்னா தாங்க மாட்டீங்க. உண்மையாக சொன்னா தாங்க இந்த மாதிரி முடிச்சு விட்டீங்களா? தாங்க மாட்டீங்கடா. ஏன்னா எனக்கே தெரியாது. என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது? அடிச்சு கூட கேட்பான், அப்படி சொல்லிடாத. ராவுத்தர் இப்ராஹிம் எங்கே போனார்? ராவுத்தர் இப்ராஹிம் சார் எங்கே போனார் அப்படின்றதா எல்லாருடைய கேள்வியும். என்னுடைய கேள்வியும் அதான், எங்கே சார் போனீங்க? எல்லாரும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க, தயவு செய்து வாங்க சார் அப்படின்னு நானும் என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். தெரியல, அவருக்கு ஏதோ மேபி பர்சனல் ஒர்க் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், நான் அன்றைக்கி ஒரே நாள் அவர் ஃபோன் எடுக்கலை, அவர் பிஸியாக இருக்கார். மெசேஜ் பண்ணேன், அவர் கூப்பிட்றேன்னு இருக்காரு. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஏதாவது பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அது என்ன பண்ணுறாருன்றது தெரியல. உங்களுடைய மெசேஜ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்க தான் செய்கிறேன். எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் போடுற வீடியோலலாம் ராவுத்தர் ராவை தான் பேசுனா அது உண்மையாகவே நான் அதை நோ ஏதோ தப்பாக இருக்குண்ணா. என்ன தப்பாக இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை, அவர் பல சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாலுமே குறிப்பாக அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட்ரோ லுக்ஸில் உங்களோட காம்பினேஷன் தான் அவர். நானும் தானங்க எதிர்பார்க்குறேன். எனக்கு மட்டும் என்ன ஆசை அவர் கூட இன்டர்வியூ பண்ணக்கூடாதுங்களா? அதெல்லாம் அதுவும் கிடையாது. அவர் பிஸியாக இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் டைம் இருக்கும். மேபி அவருக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க் இருக்கலாம், இல்லை எங்கேயாவது வெளியூர் போயிருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அவரை காண்டாக்ட் பண்ண முடியலை. பட் ஆனால் அவர் சொன்ன மெசேஜ் இதுதான், வெயிட் பண்ணுங்கள் நான் கூப்பிட்றேன்னு இருக்காரு. கூப்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் போல் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு எதுவும் பிரச்சனையெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. நல்லா தான் இருப்பாருன்னு நானும் நினைக்கிறேன். அவர் மெசேஜ் எல்லாம் பண்ணுறதை பார்த்தா நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்யூச்சரில் இன்னொரு நெக்ஸ்ட் வீக் போல் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசிடலாம், ஒன்றும் கவலைப்படாது, பார்த்துக்கலாம். அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம அடுத்த காணொலியில் மீட் பண்ணுவோம். மிக்க நன்றி. வணக்கம்.